வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். எஸ்ஜிடி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் எஸ்ஜிடி ஆன்சர் கீ போன ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். கான்ஃபிடென்ஷியல் ஒர்க்குக்காக போயிருக்காங்க நிறைய பிடி டீச்சர்ஸை, நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே கூப்பிட்ருக்காங்க ஒரு பெரிய டீம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ போன தடவை சொல்லியிருக்கும்போது டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான கொஷின் பேப்பர் செட்டிங் அண்ட் ஆல்சோ எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான ஃபைனல் ஆன்சர் கீயை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது, ஆன்சர் கீயை ஃபைனலைஸ் பண்ணுற ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான். அதுக்கு அடுத்ததாக இந்த ஸ்டார் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கான இந்த போன நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பட்டதாரி ஆசிரியர்களான நியமன தேர்வில் நிறைய குளறுபடிகள், நிறைய கேசஸ் இருந்தது, எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு நடவடிக்கையில் தான் டிஆர்பி வந்து நடந்துட்டுருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன்டெட் 2025 அண்ட் ஆல்சோ பிஜிடிஆர்பி 2025க்கான எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே இதுக்கான கைடன்ஸ் அண்ட் வீடியோஸ், மோட்டிவேஷ்னல் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே நம்மளோட சேனலில் வரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸஸுமே நம்ம சேனலில் கரெக்டான டைமில் கரெக்டான நேரத்தில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேரிங் இஸ் கேரிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளோட முக்கியமான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ எஸ்ஜிடி எக்ஸாம், அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு எழுதி காத்துட்ருக்கிற ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 4 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்ன வரைக்கும் விடை குறிப்பு, தற்காலிக விடை குறிப்பு, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கூட இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ நிறைய ப்ராசஸ் நடுவில் போயிட்டு இருந்துச்சு. பிடிபிஆர்டியோட ப்ராசஸ் நிறைய டெடியஸாக இருந்ததுனால இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கான்ஃபிடென்ஷியல், அதாவது மந்தன பணிகளுக்காக பிடி டீச்சர்ஸை கூப்பிட்ருக்கதும், அடுத்த கட்டமாக நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் அடிக்கடி வந்து சொல்லிட்டுருக்காங்க பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனம் கண்டிப்பாக விரைவில் நடந்துரும்னு. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் இப்போ டிஆர்பி அவங்களோட வந்து அடுத்த ப்ராசஸை வந்து அறிவிக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். அதுக்காக இப்போ ஃபைனலாக பிடிபிஆர்டி முடிய போகிற கட்டத்தில் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இப்போ எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான ஆன்சரை வந்து இறுதி பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். அந்த கமிட்டி மூலமாக ஃபைனலைசேஷன் ஆஃப் நம்ம எந்த ஆன்சர் வந்து ஃபைனலைஸ், அதாவது ஆன்சர் வந்து கொஸ்டின் எடுக்கும்போதே கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த ஆன்சர் ஃபைனல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் கமிட்டியோட சைன் தேவைப்படும். ஏன்னா இப்போ இந்த ஆன்சர் வந்து போன தடவை நம்ம கோர்ட்டில் பார்க்கும்போதே சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தான் இந்த ஆன்சரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வாதத்தை நம்ம பார்த்தோம். ஸோ சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸுங்கிற ஒரு கமிட்டி மூலமாக இதுதான் ரிலீஸ் பண்ண போகிற ஃபைனல் கீன்றதில் ஒரு சிக்னேச்சரோட ஒரு ஆத்தென்டிக்காக ரிலீஸ் பண்ணுறதுக்கான இது ஒரு மந்தன பணியாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்டவங்களும் இப்போது சீக்கிரமே ரிலீஸ் ஆகிடும். இப்போ நேற்று டிஆர்பிக்கு கால் பண்ண சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்களுக்கு வந்து ப்ராசஸில் இருக்குது, சீக்கிரம் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 விதமான பதில் இருக்குது. அதனால் எப்படி இருந்தாலும் நமக்கு இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக் டிசம்பர் 15க்குள்ளே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆன்சர் கீயை. ஸோ டிஆர்பி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை ஒருத்தர்கிட்ட இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக்குள்ளே ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்ற இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து 2 பேருமே நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து என்னென்னா ப்ராசஸில் இருக்குது, விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சி இன்க்ரீஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் சொல்லியிருந்தேன், இன்னும் ஒரு 1000 போஸ்டிங் 2000 போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கான ப்ரொசீஜர், அதாவது நிறைய முன்னெடுப்புகள், இனிஷியேட்டிவ் எல்லாத்தையுமே நம்மளோட இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்க எடுத்துகிட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆக்சுவலாக செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வேகன்சி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 11,000 வேகன்சி இருக்குது. நமக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான வேகன்சி தான். அதனால் இன்னும் கூட வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் ஆன்சர் கீ வரும்போது நமக்கு ஒரு ஆடெண்டம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆடெண்டம் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் நமக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அதை வந்து நான் கீழே வந்து பின் பண்ணுறேன். தேவையானவங்க சேர்ந்துக்கோங்க. ஒரு கீ ஆன்சர் வந்தால் எப்படி இருக்கணும், அடுத்து இப்போ இருக்கிற இனிஷியேட்டிவ் என்னென்ன எடுக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த
வாட்ஸ்அப் குரூப் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் தேவைப்பட்டால் இணைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்கிறது ஆடண்டம் கண்டிப்பாக வரும். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான ஆடண்டம் கண்டிப்பாக வரும். ஆன்சர் கியூட வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிஆர்பி ரிலேட்டடான எல்லா விதமான தகவல்களும் டிஎன்டெட் அதுக்கான எக்ஸாமுக்கான கைடன்ஸ் அண்ட் ஆல்சோ பிஜிடிஆர்பிக்கான கைடன்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு டிஆர்பிக்கு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.